சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 மாதம் அப்புறம் அதிலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபீஸில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலனா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அது பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற லஞ்ச் ரெசிபீஸ் கீரை சாதமும் தயிர் சாதமும். ஃபஸ்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்கிற கீரை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கீரை சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பேபியோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 2 பிஞ்ச், வெள்ளைப்பூண்டு 2, சின்ன வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது, இதில் கால்வாசி சேர்த்தா போதும். ஃபஸ்ட்டு தக்காளியில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை பாதியாக கட் பண்ணிடுங்க. அதை மறுபடியும் பாதியாக கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்தா போதும். ரொம்ப நம்ம தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரை சாதத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு இருக்காது. கீரை சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பயன்படுத்துகிற கீரை அரக்கீரை. இது எல்லா இடத்துலையும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய கீரை தான். அதே மாதிரி பேபிஸ்க்கு சின்னதுலேருந்தே நம்ம கீரை சமைச்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையே வராது. அரக்கீரையில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அரைக்கீரையை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கீரையில் இந்த சின்ன பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே கிள்ளி எடுத்துருங்க. இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வயிறு வலி உண்டாக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிற பூ எல்லாத்தையும் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அரைக்கீரையில் இளந்தண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கிள்ளி அதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இதை உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது, அதனால் இதை நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரை, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு 150 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட அலசி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 12லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இது தக்காளியோட தோலை நீங்கள் எடுத்தீங்கனாலே தனியாக அதுவே வந்துடும். இப்போது இதில் தக்காளி தோலை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த கீரையில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துருங்க. இந்த தண்ணி நீங்கள் சாப்பாடு ஊட்டும் போது ஒரு 5 வாய்க்கு ஒரு தடவை இந்த தண்ணியும் சேர்த்து பேபிஸ்க்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம இந்த கீரையும் கடைஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுற போகிறோம். கீரை நல்லா வெந்திருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசிக்கிறதுக்கு. பருப்பு மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேபிஸுங்களுக்கு ஃபுட் கொடுக்கும்போது மிக்ஸி யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா, பியூரிஸ் மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம கைட்டை மசிச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கீரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த சாதத்தில் இதை சேர்த்துற போகிறோம். அதுக்கு சாதம் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்த உடனே நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த கீரையோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் உப்பு சேர்த்து பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அந்த சாதத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாதம் ரொம்ப ஹார்டாக டைட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைங்களால் மென்று முழுங்க முடியாது. அதனால் நம்ம எடுத்து வச்சுருந்த கீரை தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாதம் நல்லா இலகுவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், இல்லை தாளித்து கொடுக்குறீங்கன்னா இந்த நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீரை சாதம் ரெடி. அடுத்ததாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு நல்லா சுட இருக்கிற சாதத்தில் ஒரு கைப்பிடி எடுத்து அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் சாதம் குழந்தைங்களுக்கு குக்கரில் வச்சு கொடுக்காதீங்க, நம்மளுக்கு வீட்டில் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்ட சாதனம் ரொம்ப நல்லது. அடுத்ததாக
தயிர் வந்து நம்ம வீட்டிலையே உர ஊற்றின தயிர்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். சாதத்தை இன்னொரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சாதத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். இதுவும் அப்படித்தான், சாதம் வந்து நல்லா தயிரோடு நல்லா குழஞ்சி இருக்கணும். அதே மாதிரி தயிருமே ரொம்ப புளிக்காத தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. நேற்று உர ஊற்றி இருக்கிற தயிர் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த அளவுக்கு புளிக்காது இல்லையா, அந்த மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இதோட கூட நான் 2 ஸ்பூனுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்றைக்குமே எந்த சாதம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு சாதம் நல்லா மசித்ததுக்கு அப்புறமா நீங்கள் தயிரோ ரசமோ கீரையோ சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா குலைவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கும். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். கீரை சாதம் கொடுக்குற அன்னைக்கு தயிர் சாதம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கான லஞ்ச் ரெசிபீஸில் பார்ட் 2 ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நியூ மாம்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.